நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டினுடைய முதல் வெள்ளி, மாதத்தினுடைய முதல் வெள்ளி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இறைவன் கடந்த வருடம் முழுவதுமாக செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற விளைந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அதே வேளையில் 2026 ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருடத்தில் நாம் சந்தித்த நெருக்கடிகள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது மனிதனாக புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பிள்ளைகளாக வாழ நம்மை உயர்த்த இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? திருப்பால் 139 இறை வார்த்தை 10 இப்படியாக வாசிக்கிறோம். வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திற்கு வந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் கடவுளுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் எப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதனை நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே தகப்பனே, உமது கை எங்களை ஆளுகை செய்கிறது, உமது கை எங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனால எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் எந்த விதமான கலக்கமும் பயமும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த பாடல் வாயிலாக எங்கப்பா போவேன் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்று இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து ஆராதித்து போற்றி நாம் பாடுவோம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கழக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கழக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு,
எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆம் ஆண்டவரே, ஊதாரி மைந்தனுடைய நிகழ்வுல வாசிக்கிறோம், உடைய பிரசனத்தை விட்டு அவன் ஓடி போறான் ஆண்டவரே. நண்பர்கள் எனக்கு போதும், பணம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மறந்தவனாக, உம்முடைய அன்பை மறுதளித்தவனாக ஊதாரி மைந்தன் வாழ்ந்தான் ஆண்டவரே. பணம் காலியாக காலியாக ஆண்டவரே நண்பர்கள் அவரை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை. அன்பு தெய்வமே, இதோ எங்களுக்கு பணம் நிறைவை கொடுக்கும், நண்பர்கள் நிறைவை கொடுப்பார்கள், உறவுகள் எங்களை தேற்றுவார்கள், கைகோர்த்து நிற்பார்கள் என்கிற பல நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. அவர்களை தேடி சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் எங்களை அன்பு செய்யவில்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்பி அவர்கள் அன்பு செய்தார்கள் ஆண்டவரே. எங்களிடம் இருக்கக்கூடிய பணம், புகழ், அதிகாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக போக ஆண்டவரே இந்த உறவுகள் ஒவ்வொருவரும் எங்களை விட்டு விலகி சென்றார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் மாத்திரம் மட்டுமே எங்களோடு என்றும் பயணிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். எங்களை கைவிட்டு விடாத கடவுளாக இருக்கிறேன் ஆண்டவரே. கை நெகிழாத கடவுளாக இருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உறவுகள் கைவிட்ட நிலையில் நீர் எங்களை தாங்கி பிடிக்கிற மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி தெய்வமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி செலுத்தி இந்த பாடல் வாயிலாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீ கைவிடுவீரே, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயும் என்னை நீ கைவிடுவீரே, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கழக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க கழக்கமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள பயமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆம் ஆண்டவரே, பெற்ற குழந்தையை தாய் மறக்கலாம், நான் மறவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவே, இதோ பல நேரங்களில் இதோ பெற்றெடுத்த தாய் தந்தை எங்களை கைவிடக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. குப்பை தொட்டியில் தூக்கி போடக்கூடிய ஒரு சூழல். உன்னிடம் என்ன இருக்கிறது, ஏன் இப்படி என் வயிற்றில் வந்து பிறந்த என்று சொல்லி எங்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் தந்தையும் தாயும் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவராக, எங்களை தாங்கி பிடிப்பவராக, எங்களை வழி நடத்துபவராக, எங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ தொடர்ந்து எங்களுக்கு தந்தையாக தாயாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பேரன்பை நினைத்து, அவருடைய மாறாத உடனிருப்பை நினைத்து, இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் இந்த பாடல் வாயிலாக நன்றி செலுத்துவோம். தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கமும் சூழ்ந்து கொண்டாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே,
என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்த. ஆமாண்டவரே, எங்கப்பா நாங்க போவோம் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு, உங்களுடைய சமூகத்தை மறந்து நாங்கள் எங்கப்பா போவோம். ஆண்டவரே, இது கடந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறோம். ஓசாயா 10:11 வாசிப்பது போல, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு அவர்கள் என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எப்ராஹிமுக்கு நடை பயிற்று வைத்ததும் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இது அவர்கள் கழுத்தில் நுகத்தடி பூட்டப்படுவதால் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். ஒரு நுகத்தை அகற்றுவார் எவருமில்லை என்று சொல்லி உம்மை விட்டு விலகி போனாலும், ஆண்டவரே உம்மை மறந்து போனாலும், உடன் நீர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி போனாலும், புறம்பான வாழ்வை வாழ்ந்தாலும் நீர் அவர்களை தாங்கி பிடித்திருக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்தியிருக்கிறேன். நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல, என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே மனித அடிப்படையில் நீர் இஸ்ரேல் மக்களை பழி வாங்காமல், ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பேரன்பினால் நீர் அவர்களை வழிநடத்தி வந்தீர், தாங்கி பிடித்தீர். அதே போல் அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஓடி போயிருக்கிறோம். அப்பா, பொருளாசையை தேடி, பொருட்களை தேடி நாங்கள் ஆண்டவரை பணத்திற்காக, புகழுக்காக, அதிகாரத்திற்காக நாங்கள் அவற்றின் பின்னால் ஓடி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறபடி எங்களுக்கு தேவையான பொருளாதார வளங்களை கொடுத்தீர், ஆசீர்வாதங்களை தந்தீர். ஆண்டவரே, நல்ல வளமான வாழ்வை கொடுத்தீர். ஆனால் பல நேரங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த புகழ், அல்லது நாங்கள் தேடி சென்ற அந்த புகழ், ஆண்டவரே அந்த அதிகாரம், பணம் எல்லாம் எங்களுக்கு நிறைவை கொடுக்கவில்லை. ஆண்டவரே, இன்னும் வேண்டும், இன்னும் பொருட்களை சேகரிக்க வேண்டும், இன்னும் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் புகழ்ச்சிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்தின் பின்னால் ஓடி இருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, ஆனால் நீர் எங்களை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறீர். நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பிரமாணிக்கமுள்ள கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, இது எங்களுடைய கழுத்தில் நுகத்தடி பூட்டப்படுகின்ற இந்த வேளைகள் எல்லாம், ஆண்டவரே இது அன்பு என்னும் கயிற்றுகளால் எங்களை கட்டி, பரிவு என்னும் ஆண்டவரே அந்த கட்டுகளால் எங்களை பிணைத்து நீர் வழி நடத்தி வந்தீர். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில், இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளி என்று உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கப்பா போவோம் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என நாங்கள் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு முழுவதும் உடைய வாழ்நாளை நலன்களால் முடிசூட்டுவேன் என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இது இந்த ஆண்டு முழுவதையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களை நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு தேவையான மன்னாவை நீர் பொழுந்தீர் ஆண்டவரே. ஆனால் நீர் அவர்களுக்கு செய்த அந்த ஆசீர்வாதமான சூழல்களை நினைத்து அவர்கள் நன்றி கூறாமல் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். எங்களை இப்படி வதைக்கவா இப்படி இந்த பாலைவனத்தில் அழைத்து வந்தீர் என்று சொல்லி முணுமுணுத்தார்கள் ஆண்டவரே. அந்த ஒன்றுமில்லாத இடத்துல ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தீர், காடையை பொழிந்தீர் என்று அதை நினைத்து அவர்கள் நன்றி கூறவில்லை ஆண்டவரே. இதோ பல நேரங்களில் நாங்களும் நீர் எங்களுக்கு என்ன செய்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை குறித்து உம்முடைய பிரசன்னத்தை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல், உம்முடைய உடனிருப்பை குறித்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. அவநம்பிக்கையோடு வாழ்ந்த நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முணுமுணுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட வேதனைகள், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள், அவமானங்கள் என்று சொல்லி உமக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஓடி சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த உன்னதமான நாளில் ஆண்டவரே உம்முடைய திரு இருதயத்திற்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தினுடைய அன்பை மீறி நாங்கள் சென்ற அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ உறவுகள் எங்களை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் எங்களை கைவிடலாம், தனிமை உணர்வுகள் எங்களை வாட்டி வதைக்கலாம், எதிர்மறையான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கலாம். அன்பு தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் கைவிட்ட நிலைகளில் எல்லாம் நீர் எங்களை தாங்கி பிடிப்பதற்காக, தப்புவித்து பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி செலுத்துங்க மக்களே. ஆண்டவர் அப்படி நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, தூயவரே நன்றி. தாயும் தந்தையும் மறந்தாலும் எங்களை மறக்காத ஆண்டவரே, உன்னதமான கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீட்டையும் எங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு செய்ய இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நினைத்து நன்றி செலுத்துவோம் மக்களே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், அதே போல நீங்க நல்ல வீடு கட்டணும், திருமண வரன்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டணும், கிடைக்கணும், அதே போல பொருளாதார வளங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும், எல்லா விதமான கடன் நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகம் முழுவதையும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி நாம் சமர்ப்பணம் செய்வோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சிரசிலிருந்து வழிந்துடைய ரத்தம், விழாவிலிருந்து வழிந்துடைய ரத்தம் இந்த உலகம் முழுவதும் கடந்து வரும்படியாய், எல்லா விதமான பொல்லாப்புகள், தீங்கு, விபத்து, ஆபத்துகள் அணுகாதபடி காத்து வழிநடத்தும்படியாய் அப்படியே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படியே மௌனமாக சில மணித்துளிகள் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டினுடைய முதல் வெள்ளி அன்று ஆண்டவரே உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டினுடைய 2வது நாளில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதுமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் பிரபஞ்சம் முழுவதையும் நம்முடைய திரு இருதயத்திற்குள்ளாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக வழிநடத்தி வந்த நம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. பலரும் கணிக்கிறாங்க,
இந்த வருடம் இவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி கணிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவரே, உம்முடைய சிந்தனைகளை, உம்முடைய திட்டங்களை மனிதனால் எப்படி ஆய்ந்தறிய முடியும்? ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பயணிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு பகலில் மேகத்தூணாக, இரவில் ஆண்டவரே நெருப்பு தூணாக இருந்து வழிநடத்தினது போல ஆண்டவரே இதோ உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்தருளும்படியாய், எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்துருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இயேசுவே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அச்சம், பயம் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல். யோசுவா அப்படி பயப்படுறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, மோயிசனோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. உனக்கு எதிராக எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த தகப்பனே, அதே வாக்குறுதியை இந்த ஆண்டினுடைய தொடக்க நாட்களில் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழக்கூடிய எல்லா விதமான தடைகளும் மாறும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, கடந்த வருடத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்ததற்காக, சிறைகளின் நிழலில் அரவணைத்து வழிநடத்தி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகளுக்கு புதிய உயிரை கொடுத்தது போல ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே புதிய வாழ்வை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய தொடக்கத்தை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொருளாதார தடைகள் மாறணும், உடல் நோய்கள் மாறணும், இயேசுவே ஆண்டவரே உறவு சார்ந்த சிக்கல்கள் மாறணும். நாங்கள் உண்மையே சிக்கனை பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அந்த உன்னதமான ஆசீர்வாதமான சூழலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தாங்கி பிடிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இது எங்களுக்கு எங்களுடைய நிழலாக நீர் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த விதமான தீங்கும் பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ யோசுவா பயந்த பொழுது நீர் அவரை திடப்படுத்தினீர். ஆண்டவரே, வீறுகொள், துணிந்தனில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, ஆண்டவரே கடன் நெருக்கடியில் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, குடும்பத்துல சமாதானம் கிடைக்குமா, இழந்து போன உறவுகள் மீண்டுமாக ஒன்று சேருவோமா, ஆண்டவரே இதோ சொத்து பிரச்சனை, பல்வேறு விதமான அங்கலாய்ப்புகளோடு இந்த ஆண்டை தொடங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தேவையான தைரியத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, யோசுவாவுக்கு வாக்குறுதியை கொடுத்தீர், பலமான வாழ்வை கொடுத்தீர், அவர் வழியாக இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றீர். ஆண்டவரே, ஆண்டவரே இதோ எங்களுக்கும் அது புதிய கானானை தாரும். ஆண்டவரே, புதிய வாழ்வை தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து ஆண்டவரே இரட்டிப்பாக கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுடைய தவறான பார்வைகள் மாறணும். ஆண்டவரே, பல்வேறு விதமான விமர்சனங்கள் ஆண்டவரே எங்களை குறித்து அப்படியே குற்றங்களை சுமத்தி கொண்டே இருக்கிறாங்க. உள்ளம் ஆண்டவரே உடைந்தவர்களாக, குத்துண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த நிலைகள் மாறாதா, இந்த சூழல்கள் மாறாதா, இந்த கஷ்டங்கள் மாறாதா, இந்த அவமானங்கள் மாறாதா என்று ஆண்டவரே காத்து கொண்டிருக்கக்கூடிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, மூதாரி மைந்தனுக்கு இழந்து போன ஆசீர்வாதங்களை தந்தது போல, புதிய விருந்தை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்தது போல, இதோ எங்களுடைய வாழ்க்கையில 2025 ஆண்டுல ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தினால, இயலாமையினால நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த வருடம் நீர் எங்களுக்கு நிறைவாக பெற்று கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தரித்திரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, பொல்லாப்புகள் விலகட்டும். ஆண்டவரே,
இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறேன். உம்மையே நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்கிறது உன்னதமான நம்பிக்கையை பார்வை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நலனுக்காக, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட ஆண்டவரே எங்களையே நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சிரசு முதல் பாதம் வரை உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய், எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நல்ல உடலுள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. நோயிலிருந்து எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. வல்லமையை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் 30 மடங்கு 60 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், ஆதலால் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னீரேன். இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஆண்டவரே உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்முடைய பார்வையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உன்னதமான வாழ்வு மதிப்பு மிக்கதாக, பெயரோடு புகழோடு மாண்போடு வாழக்கூடிய உன்னதமான வாழ்வாக அமைந்திருளும்படியாய், அமைத்து கொடுத்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த ஆண்டுல பல்வேறு விதமான சோதனைகள் வரும் ஆண்டவரே. உடல் சார்ந்த இச்சைகள் ஆண்டவரே, போர்த்திபார் அந்த பெண்மணி எப்படி யோசேப்புக்கு சோதனையை கொடுத்தாரோ, அப்போ ஆண்டவரே யோசேப்பு ரொம்ப அழகா அந்த பெண்மணிகிட்ட பேசுறார். இந்த ஆண்டவர் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், ஆகவே இந்த ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி யோசேப்பு எப்படி அந்த பெண்மணியிடம் வந்து பேசினாரோ, பதில் மொழி கொடுத்தாரோ, அதே போல அன்பு ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நீர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. உமக்கு எதிராக நாங்கள் எந்த விதமான தவறுகளையும் குற்றங்களையும் இழைத்து விடாமல் நீர் எங்கள் உம்முடைய தெய்வ பயத்தோடு வாழ ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அதில் வீழ்ந்து விடாமல் ஆண்டவரே அதை நாங்கள் எதிர்த்து போரிட தேவையான ஆண்டவரே மன வலிமை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை யோசேப்பை போல நாங்கள் நீதியின் பொருட்டு, உண்மையின் பொருட்டு நாங்கள் துன்பத்திற்கு உள்ளாகலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தினது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை உயர்த்தும், பொருளாதார தடைகளை நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை, அருள் வளங்களை, பொருளாதார வளங்களை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இழந்து போன மதிப்பை, மாண்பை எங்களுக்கு மீண்டுமாக பெற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. யோசேப்பு எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருந்தாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய், வழி நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பொருள் ஆசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதுமென்றிருங்கள் என்று சொன்னீரே. இது பல நேரங்களில் பொருட்களை தேடி ஓடி இருக்கிறோம் ஆண்டவரே, மனிதர்களை தேடி ஓடி இருக்கிறோம் ஆண்டவரே, அதிகாரத்தை தேடி ஓடி இருக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு நிறைவை கொடுப்பதில்லை ஆண்டவரே. தெய்வமே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆளுகை செய்யும்படியாய், எந்த விதமான பொல்லாப்புகளும் தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நீரே காத்து வழிநடத்த வேண்டுமென உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருந்தருள வேண்டுமென, யோபுவினுடைய குடும்பத்தாரையும் சூழ்ந்து நின்று காத்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் ஆண்டவரே சூழ்ந்து நின்று காத்தருள வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வருள்ளடையாழத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை களைந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம்.
புது சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய முதல் வெள்ளியில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதுமாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அதே வேளையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ஆண்டவருடைய அருட்கரம், ஆண்டவருடைய அருட்காவல் மிக நிறைவாக நமக்கு கிடைக்க வேண்டுமென இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். சின்ன சின்ன நிகழ்வுகள் வழியாக, நண்பர்கள் வழியாக, மனிதர்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, நம்மளோடு உரையாடி கொண்டு இருக்கிறார், நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அந்த குரலுக்கு நம்ம செவி மடுக்கணும், அல்லது அறியாத நபரை, அறியாத கடவுளை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அறியாத ஒருவரை தெரிந்து கொள்ள, அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆக நாமும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே இந்த தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியம் வழியாக நம்ம கடவுளுடைய அனுபவத்தை பெற, ஆண்டவரை சந்திக்க தேவையான ஞானத்தை, அந்த வல்லமையை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து
நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 28 முடியும். அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருட்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் அனைவரின் கண்முன்னே தம் நீதியை அவர் வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கிலும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே
அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலமுறை பழவகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 முதல் 28 வரை. எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டினுடைய முதல் வெள்ளியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம்.
இறைவன் அற்புதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கடந்த வருடத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம தொடங்கினோம். நிச்சயமாக நிறைய காரியங்களை நம்ம திட்டமிட்டு இருப்போம். அதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சா, செய்ய முடியலையா, கடவுளுடைய உடனிருப்பு அல்லது கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தாரா, நிறைவேற்றி கொடுத்தாரா, அதெல்லாம் நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் பல எதிர்பார்ப்புகளோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆண்டில், இந்த புத்தாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டினுடைய 2வது நாள், மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. அப்போ ஆண்டவருடைய திருஹிருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை என்ன அப்படின்னா, நீங்கள் அறியாத நேரத்தில், அறியாத இடத்துல நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறேன். ஆகவே எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்க. நான் உங்களை மிகப்பெரிய இனமாக, உங்களை மிகப்பெரிய மனிதனாக உருமாற்றுவேன் என்று ஒரு அழகான ஒரு வாழ்வியல், ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் சண்டை நடக்கும். ஒரு 2 குழுவினருக்குள்ளே சண்டை நடக்கும். அப்போது அப்படி சண்டை நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஒரு சில மக்கள் அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க சமரசம் பேச வருவாங்க, சமாதானம் பேச வருவாங்க. அப்படி சமாதானம் அந்த அந்த குழுவினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் யார், நம்முடைய குடும்ப பின்புலம் என்ன, ஏன் சண்டை போடுறீங்க, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள், சாதாரண காரியங்கள், இதை நீங்கள் ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படி என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மன்னிச்சு போங்க, ஏற்றுக்கொண்டுங்க அப்படி என்ன பண்ணுவாங்க, ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே போல் தான் ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய புத்த பிக்குகளுக்குள்ள ஏற்படுகிறது. அப்போ அந்த பிரச்சனை ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படி என்பதற்காக வெளியிலிருந்து அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் வர்றார். அப்படி அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அந்த புத்த பிக்குகள்கிட்ட பேசுகிறார். பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பிரச்சனையினுடைய கனாகனத்தை அந்த 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 சூழல் புரிந்து கொள்கிறார். அப்போ ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்கிறார். என்ன அப்படின்னா, காரியத்தை சொல்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு புத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு புத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூத்தவர்கள் தொடங்கி இளையவர்கள் வரை என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒருவர் மற்றவரை அன்பொழுக பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அதாவது புத்தருடைய எதிர்பார்ப்பை ஏற்றபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்வை அமைத்து கொள்ள அவர் முனைகிறார்கள். இப்படி என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் அங்கே சண்டையும் சச்சரவுமாக இருந்த இடம் இப்போ உங்களுக்குள் புத்தர் இருக்கிறார் என்று சொன்ன உடனே ஒருவேளை நான் புத்தராக இருப்பேனோ, அது ஒருவேளை அவங்க புத்தராக இருப்பாங்களோ, அவங்க புத்தராக இருப்பாங்களோ அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவர் மற்றவர் மதித்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவர் மற்றவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அங்கே அமைதி ஏற்படுகிறது. அதே போல தான் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் சமயத்தினால பிரச்சனை, சமய தலைவர்களால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சாதாரண சாமானிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய ஒரு நிலை, என்ன செய்யணும்னு தெரியலை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது நீங்கள் மனம் மாறுங்கப்பா, மனமாற்றத்தின் அடையாளமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம். இப்போ இதை குறித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கூட்டத்தினர், குறிப்பாக யூதர்கள் யாரா இந்த ஆள் திடீர்னு யோர்தான் நாட்டில் திருமுழுக்கு கொடுக்குறான், யாருன்னு கேட்டுட்டு வாப்பா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பரிசேயர்களையும் லேவியர்களையும் அனுப்பக்கூடிய ஒரு சூழல். அப்போது வெளிப்படையாக கேள்வி கேட்க, நீ யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது வெளிப்படையாக திருமுழுக்கு வேணும்னு சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக நான் கிடையாது. நான் மீட்பருக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக மக்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன், தயார் செய்ய வந்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு என்ன பண்ணுறார் அப்படின்னா தான் யார் என்பதை அங்கே ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்படி சொல்லிட்டு திருமுழுக்கு சொல்கிறாரு என்ன அப்படின்னா, உங்களுள் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்போது அந்த நீங்கள் அறியாத ஒரு உங்களுக்குள் இருக்கிறார். அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா என்னை விட அற்புதங்களையும் வலிமை வாய்ந்தவராக இருப்பார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி மடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப அழகாக எளிமையாக
அங்கே வந்து திருமுழுக்கு யோவான் அந்த மக்களுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். நீங்கள் அறியாத நபர் உங்களுக்குள் இருக்கிறார். இதுதான் நம்ம வந்து இன்றைய சிந்தனைக்காக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் அறியாத நபர். இந்த பகுதி நமக்கு 2 விடயங்கள் நமக்கு வந்து கொடுக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, அறியாத நபர் முதல்ல நமக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், பயத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லது அறியாத நபர் நமக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை வந்து கொடுக்கக்கூடியவராக நமக்கு வந்து இருக்கிறார். இப்போ முதல்ல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவராக. இப்போ உதாரணமாக நம்ம வந்து பேருந்தில் பயணிக்கலாம் அல்லது ட்ரெயினில் நாம் வந்து போகலாம், சரிங்களா? அப்படி போகின்ற பொழுது நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அடையாளம் தெரியாத நபர் வந்து அமருவாங்க. அப்படி அடையாளம் தெரியாத நபர் வருகின்ற பொழுது இப்போ நீங்கள் உங்கள் பேக்கில் ஏதாவது பொருட்கள், உங்களுடைய உடைமைகளை வச்சிருக்கலாம், விலை உயர்ந்த உடைமைகளை வச்சிருக்கலாம், அல்லது கழுத்தில் காதில் மூக்கிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து விலை உயர்ந்த ஆபரணங்களை நீங்கள் வந்து போட்டிருக்கலாம். மணி பர்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய தொகைகள் நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்து அடையாளம் தெரியாத நபர் வந்து உட்கார்றாரு. இப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே படபடப்பு ஏற்படுது. ஐயோ யாருன்னு தெரியலையே, ஆள் பார்க்க முரட்டத்தனமாக இருக்கிறாரு, பார்வையே சரியில்லை, கண்ணு சரியில்லை, என்ன ஒரு மாதிரி இடிச்சு உட்கார்றாரு. அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருடைய நபரை குறித்து, அந்த நபர் யார் பக்கத்தில் உட்கார்றாங்களோ அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பயப்படக்கூடிய ஒரு சூழல். இன்னும் கொஞ்சம் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்மள்கிட்ட எதுவும் பேசாமல் திடீர்னு கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்றீங்களா அல்லது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படின்னா நமக்கு இன்னும் அப்படியே அள்ளு விட்டுறோம். என்ன நடக்கும், யாருன்னே தெரியாது, இவன் பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது கலந்து மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து கவர்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நடுத்தெருவில் நிற்க வேண்டியதான். என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், குழப்பம் நமக்குள்ள வரும். இது யதார்த்தம். அப்போ இந்த நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க அறியாத நபர் உங்களுக்குள்ள இருக்கிறாருப்பா, நீங்க அவரை விட்டுட்டு என்னை தேடி வர்றீங்களே, என்ன நீங்க அவரை பிடிச்சிக்கங்க. அவர் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை உண்டு, வளமான எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் தன்னை தேடி வரக்கூடிய, தன்னுடன் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து பதில் கொடுக்கிறார். அப்போ இரண்டாவதாக வந்து நம்பிக்கை வருகிறது. இப்போ திடீர்னு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரும். திடீர்னு பாருங்கள், பிள்ளைங்க வந்து பரீட்சை எழுத போவாங்க. பரீட்சை எழுத போகிறப்ப வந்து நல்லா தான் எல்லாம் பேனா, பென்சில், தேர்வுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாம் தான் வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து உதவாது, ஏதாவது மக்கர் பண்ணோம், கோளாறு பண்ணோம், சரிங்களா? அப்போது அந்த தேர்வு அறையில் நம்ம என்ன பக்கத்தில் ஒருவேளை வேறு பள்ளிக்கூடத்தில் இருந்து வரக்கூடிய நபராக அந்த மாணவராக இருக்கலாம். அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய பதட்டமான சூழலை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து என்ன பேனா தேவைப்படுதா, பென்சில் தேவைப்படுதா, அல்லது கேம்பஸ் தேவைப்படுதா, வேறு ஏதாவது உபகரணங்கள் தேவைப்படுதா, என்ன பண்ணுவாங்க, தக்க நேரத்தில் நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக நமக்கு வந்து இருப்பாங்க. அதே போல் நம்ம பேருந்தில் பயணிப்போம், தொடர்வண்டியில் பயணிப்போம். அப்படி போகிறப்ப நம்முடைய பொருட்களை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம், இழந்திருப்போம். அப்போ யாருன்னே தெரியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு அவர் என்ன பண்ணுவார், நம்மளை பார்த்து, இங்கே பாருங்கள், என்னங்க இங்கே உங்கள் பொருளை நீங்கள் வந்து விட்டுட்டு போகிறீங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து 5 லட்சம் 10 லட்சம் நீங்கள் பணம் வச்சுருக்கலாம், அல்லது நகைகள் வச்சுருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது முக்கியமான ஆவணங்கள், கோப்புகள் வந்து வச்சுருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் கீழே விழுந்திருக்கோம், நம்மளை அறியாமல் கீழே விழுந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு அல்லது தட்டி, இங்கே பாருங்கள் உங்கள் பொருளை கீழே கிடக்குது, எடுத்துக்கங்க, அல்லது எடுத்து நம்ம வந்து கொடுப்பாங்க. அப்போ அடையாளம் தெரியாத நபர், அறியாத நபர், நமக்கு யாருன்னே தெரியாத நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய நீங்கள் அறியாத நபர் உங்களுக்குள் இருக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா, அந்த அறியாத நபர் என்ன பண்றாரு, முதலில் வரக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அல்ல, மாறாக நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராக, வளமான வாழ்வை கொடுக்கக்கூடியவராக, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக நமக்கு வந்து இருக்கிறாரு. நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வந்து பதில் கொடுக்கக்கூடியவராக அந்த அறியாத நபர் இருக்கிறார். அந்த அறியாத நபரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க, இந்த 2026ஆம் ஆண்டு
உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவான் நமக்கு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா, நிச்சயமா எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் அனுபவம் நமக்கு வந்து ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் கடவுள் அனுபவம் இருக்கும். ஆனால் கடவுளை நேரடியாக பார்த்துருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்வி, $1,000,000 கொஸ்டின். சரிங்களா? அந்த பதிலே நமக்கு வந்து கிடையவே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட இந்த வேளையில் இந்த 2026வது ஆண்டில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய எதிர்பார்ப்புகள். கடந்த வருடத்தில் நீங்கள் நினச்ச காரியத்தை செயல்படுத்த முடியலை. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்காமல் இருந்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி நீங்கள் வந்து வேண்டி இருப்பீங்க, குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நிரந்தர வேலை வாய்ப்பு வாங்கணும், அதில் வந்து என்னது அரசு பொது தேர்வுகள் எழுதணும், அந்த தேர்வு எழுதி எப்படியாவது வேலை வாங்கி நல்ல மதிப்பெண் எடுத்து வேலை வாங்கிடணும் அப்படி திட்டமிட்டிருப்பீங்க, நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி நிறைய குழப்பங்களோட, போராட்டங்களோட, எதிர்பார்ப்புகளோட இந்த 2026வது ஆண்டில் நீங்களும் நானும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் என்ன அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் வழியாக சொல்றாரு, நீங்கள் அறியாத நபர் உங்கள் நடுவே இருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த திருப்பலி வழியாக, இந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசலாம், உங்களுக்குள்ள வந்து செயலாற்றலாம். அப்போ திருப்பலி தானே, இந்த சாமியார் தானே, இவர் என்னத்தை சொல்லிட போறாரு அப்படி என்ன வந்து அசட்டுத்தனத்தோடு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த இறைவார்த்தை பயிர் வழியாக அல்லது நற்கருணை கொண்டாட்டம் வழியாக வரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வந்து வராமல் போய்விடும். அதனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, சின்ன பிள்ளைங்க வழியாக பேசலாம், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசலாம், நிகழ்வுகள் வழியாக பேசலாம், காட்சிகள் வழியாக பேசலாம், கனவுகள் வழியாக பேசலாம், சின்ன சின்ன ஜபங்கள் வழியாக என்ன செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோடு உறவாடக்கூடியவராக, நம்மத்தில் அசைவாடக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ என்னையை பிடிச்சிக்கப்பா, நான் உனக்கு வந்து அச்சத்தை கொடுக்க மாட்டேன், பயத்தை கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், வாழ்வை கொடுப்பேன், நான் உனக்கு வந்து ஒரு வளமான எதிர்காலத்தை கொடுப்பேன் அப்படின்னு என்று ஆண்டவர் நமக்கு உன்னதமான சிந்தனை நமக்கு வந்து கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்ம நீதிபதிகள் புத்தகத்தில் அதிகாரம் 16 இறைவார்த்தை 3 இப்படியாக வாசிக்கிறோம், உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அப்போ பாருங்க, நடக்குமா? என்னால் வீடு கட்ட முடியுமா? கல்யாணம் பண்ணி பார்க்க முடியுமா? பிள்ளையை பெற்றுற முடியுமா? என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட முடியுமா? அப்படின்னு என்ன பல கனவுகளோடு இருப்பீங்க. உடல் சுகம் கிடைக்குமா? வரவேண்டிய பணம் வந்துருமா? அப்படி இந்த ஏக்கத்தோட அங்கலாய்ப்புகளோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் செயல்களை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அப்போ எல்லாத்தையும் வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று குறிப்பிடுகிறார். நீ அறியாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத மனிதர்கள் வழியாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, உன்னுள் செயலாற்றுவேன். அப்போ நான் உன்னுள் செயலாற்றணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை நீ வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். எப்படி அங்கே வந்து யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவான் வந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரோ, மனமாற்றத்தின் அடையாளமாக வந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே போல் இந்த வருடத்தில் நான் உனக்கு அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும், நீ நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னா, உன்னுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா உன்னை மட்டும் செஞ்சுக்கப்பா, அவநம்பிக்கையோடு இருக்காத, நம்பிக்கையோடு இரு. சரிங்களா? நம்பிக்கையோட உன்னுடைய வாழ்க்கையை உன்னை தொடங்கு, நான் உனக்கு வந்து வளமான வாழ்வை அமைத்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, யோர்தான் ஆறு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அல்லது ஒரு இடம். இஸ்ரேல் மக்களுக்கு வந்து யோர்தான் ஆறு வந்து என்ன அப்படின்னா ஒரு வாக்குறுதியின் அடையாளமாக வந்து இருக்கிறது. யோர்தான் ஆறு அக்கறை, அந்த அக்கறைக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எகிப்து நாட்டில் அவங்க வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. 430 ஆண்டுகளாக வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விடுதலை கொடுக்கிறார். யார் வழியாக? மோய்சின் வழியாக வந்து விடுதலை கொடுக்கிறாரு. ஆனால் மோய்சினால் வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்து வர முடியலை. அப்போ என்ன பண்ணுறாரு? கடவுள் யோசுவா வந்து கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த யோசுவா வழியாக வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியக்கூடிய கானா நாட்டிற்கு வர்றாங்க. யோர்தான் நாட்டை வந்து கடக்கிறாங்க, யோசுவாவின் தலைமையில் வந்து கடக்கிறாங்க, கடந்து ஒரு புதிய வாழ்க்கை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா? அப்படி கடந்து வருகின்ற பொழுது யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா
ஊழியம் புரிவேன் அப்படின்னு சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊழியம் புரிவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. மக்களுக்கு அழைப்பினை கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த 2026 ஆண்டில் 2025 ஆண்டு ஒருவேளை எகிப்து நாட்டில் ஏற்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் சந்தித்த அடிமைத்தன வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த 2026 ஆண்டில் புதிய யோர்தான், அந்த யோர்தான் ஆற்றை கடப்பதன் வழியாக, சரிங்களா, நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட அந்த நாடு, கானான் நாடு, அந்த நாட்டிற்கு நம்ம அழைத்து செல்ல இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆற்றுக்கு வரணும். அந்த ஆற்றுக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் மனம் மாறணும், நம்முடைய அவநம்பிக்கைகள் மாறணும், குழப்பங்கள் மாறணும், கூச்சல்கள் மாறணும், உடல் சார்ந்த ஊனியல்பில் நாற்றங்கள் மாறணும். இது எல்லாம் மாறுகின்ற பொழுது நல்ல ஒரு மனமாற்றத்தை நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்தாரோ அதே போல இந்த வருடம் நமக்கென வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் உண்டு, வாக்குறுதிகள் உண்டு. அந்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அப்போது நீர் நினையாத நேரத்தில் அல்லது அறியாத நபர், சரிங்களா, நீங்கள் அறியாத உங்கள் நடுவே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே செயலாற்றுறாரு, நம் மத்தியில் செயலாற்றுகிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது மனம் மாறுவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம், நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடங்குவோம். அப்போது நமக்குள் செயலாற்றக்கூடிய அந்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் வழியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம அவருக்கு சாட்சிகளாக, வாக்குறுதியின் மக்களாக, பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம். அப்படிப்பட்ட அருள் வரத்தை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து இந்த வழியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டோடு தோழ்த்து பெறுவீராக. மரியின் பாலகா, மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா. மழலை மன்னவா, மரியின் பாலகா, மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா. அன்பின் நாயகா, அமைதி வழங்கவா. அன்பின் நாயகா, அமைதி வழங்கவா. ஆனந்தமாய் அர்ப்பணித்தோம் அருளை பொழியவா. ஆனந்தமாய் அர்ப்பணித்தோம் அருளை பொழியவா. மழலை மன்னவா, மரியின் பாலகா, மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருள் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.